எஸ்சி சார் சொல்கிறது, இப்போ நீங்கள் போய் பிராமணர்கள் அழைச்சிட்டு போய் அவங்க சில கோரிக்கை வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அறிமுகப்படுத்தி விட்டீங்களா, அதே போல் தான் அவரும் சொல்கிறாரு. பிராமணர்கள் என்னென்னது செஞ்சால் நான் அதை பற்றி யோசிப்பேன், நான் இனிமேல் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கும் அந்த மாதிரி தானே வரும். என்ன எனக்கு என்ன இப்போ நீங்களும் போய் அழைச்சிட்டு போய் சந்திச்சு. ஆமாம், அது சரி, ரைட்டு. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், அவங்க நீங்கள் சந்திக்கும் போது மட்டும் அவங்க சொல்லுவாங்கல்ல, இப்போ அவர் மட்டும் என்ன ஆதாயம் இல்லாமையா போய் சந்திப்பார். சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பிராமின் அசோசியேஷன் பார்க்கணும்னு சொன்னாங்க, அவங்க அழைச்சின்னு போனேன், அவ்வளோதான். ஐ வாஸ் ஒன்லி அண்ட் இன்டர்மீடியரி, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. எந்த நான் வந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த தனிப்பட்ட முறையில் எந்த கோரிக்கையும் வச்சது இல்லை, இது தேவையும் இல்லை சார் எனக்கு. இது வந்து அது அது என்னோட இப்போ இயற்கையான சுபாவம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு யார்ட்டையும் எதுவும் போய் கேட்கக்கூடிய மாதிரி ஒரு எண்ணப்பாடே கிடையாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ எனக்கு என்ன எம்எல்ஏ ஆக போகிறேன்னு இப்போ நான் இதை பல முறை சொல்லிட்டேன்னா, எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் எந்த ஆசையும் எனக்கு கிடையாதுன்னு. அதனால் அவர் அதில் அரசியலில் இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர். அவர் வந்து தான் பிள்ளை வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டு அதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார். அது ஒன்றும் நான் தப்புன்னு சொல்லலை. பட்டு இதுவும் பெரிய கான்ட்ரவர்சி ஆகும். அது நீங்கள் பிராமண சமுதாயத்தினுடைய ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்வர் சில காரியங்கள் செய்யணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அந்தணர்கள் நல வாரியம் அப்படின்னு ஏதாவது ஆரம்பித்து வச்சார்னா அது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை பிராமின்ஸ் மேலே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நான் அதை பண்ணட்டும். அதே போல் ஒரு சில நான் சொல்கிறது டிஎம்கேக்காரங்க, அவங்க அங்கே இருக்கக்கூடிய நல்ல பிராமின் கேண்டிடேட்ஸ், அவங்க இதையும் சொல்லியிருக்கேன், டாக்டர், என்ஜினியர், அந்த மாதிரி வக்கீல்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாராவது நல்ல கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து டிஎம்கே சார்பாக நிறுத்தினா அது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.